மக்களே இப்போ கடலை பிடுங்க வந்திருக்கோம் பாருங்க. கடலை பிடுங்க இருக்கு இந்த வடகரை கடலை பிடுங்க எப்படி இருக்கு? கடலை பிடுங்க கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கு. தண்ணி பாஞ்சு ஒரு 4 நாள் ஆச்சு. கொஞ்சம் தண்ணி பாயாம வயக்காரன் போட்டான். வயக்காரன் நினைச்சு அவன் கேளு. வயக்காரங்களே நீங்க தானப்பா. மக்கள் வந்து நாட்டுல வந்து மழை தண்ணி இல்லை பாத்துக்கோங்க. மழை தண்ணி இல்லாம வந்து கடலை பிடிங்கிட்டு இருக்கோம். மழையில ஒண்ணும் இல்லைன்னு பாருங்க. கடலை விளைஞ்சிருச்சு. மக்கள் எல்லாரும் சாப்பிடுவாங்க. கடலை சும்மா அழி தந்துடுவாரு. பாத்தீங்கன்னா கை எப்படி பருவாரு வச்சுக்கோங்க. பாருங்க ஒரு மூட்டில் ஒரு மூட்டை ஒரு பருப்பு போட்டால் எவ்வளோ கடலை வருது பாருங்க. இதுதான் விவசாய நிலைமை. கடலை மூடை பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ரேட்டு வந்து 2800 தான். கடலை பிடுங்க எப்படி இருக்கு எவ்வளோ வணக்கடா உங்க கருத்து? ரொம்ப சிரமமாக தான் இருக்கு. ரொம்ப இன்னைக்கு காஞ்சி போச்சு. சரி குறுக்கெல்லாம் வலிக்கு அவைலபிள். கடலை வந்து ஒரு 10 150 ரூபா. யாருனாலும் வரலாம். விவசாய நிலைமை இப்படிதான் இருக்கு. இப்படிதான் இருக்கு. தண்ணி வேற இல்லை. ரொம்ப பாடுபடுதோம். சரி புடுங்கக்கும் அல்ல. அங்கே பேர் ஒரே ஒரு ஆட்சி வெள்ளை மட்டும் தட்டி தான் புடுங்குதா. வேற ஆளும் இல்லாம மட்டும் புடுங்கிக்கு. வேற ஒருத்தர் இல்லை. ஒருத்தர் வரவும் மாட்டுக்காவு. கொஞ்சம் நீங்களும் இருந்தா வரலானே. ஆமா யாரா ஆடு புடுங்கக்கு விருப்பம் இருந்தா வரலாம். ஊர் வந்து சின்ன ஆழம் கடுங்க கேட்கும் போற ரூட்ல. சரி பிடிங்கிடலாம்ல. செடி தான் சின்னது. கடலை பார்த்தீங்கன்னா செடி சின்னது. கடலை பார்த்தீங்கன்னா 15 கடலை இருக்குது பாருங்க மக்கள். பாருங்க கடலை அவைலபிள் இருக்கு. ஆமா கடலை வேணா டக்குன்னு உங்க ஜிமெயில் கமெண்ட்ல போடுங்க. கடலை கிடைக்கும். கடலை கிடைக்கும் சீக்கிரம். கடலை உங்க டெலிவரி கேஷ் ஆன் டெலிவரி என்ன உடனே டெலிவரி. ஆமாம் இன்னைக்கு ஆர்டர் பண்ணிங்கன்னா நாளைக்கு வந்துடும். ஆமாம் சாயந்தரமே வந்துடுமா கேட்டுக்கோங்க. ஏன்னா ஆர்டர் போடுங்க நல்லாயிருக்கும். எல்லாருக்கும் நீங்கள் கடையில் வாங்குறீங்க அது வந்து பிடிங்கி ரொம்ப நாளாக இருக்கும். இது வந்து பிடுங்கின உடனே இல்லை பிடுங்கின உடனே கிடச்சிரும். கடலை கிடைக்கும். அப்படியே உங்களுக்கு செடியோடு தராங்க. செடியோடு தராங்க. சரி